ஹாய் மக்களே, வணக்கம். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஒரு பெண்ணோட ரீல்ஸ் எடுக்கிற முகத்தினால ஒரு ஆணோட உயிர் போயிருக்கு. இது எங்கேயும் நடக்கலங்க. நாம வாழக்கூடிய பகுதியில இருந்து பக்கத்துல இருக்கக்கூடிய அண்டை மாநிலமான கேரளாவில தான் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அப்படி அந்த பொண்ணு என்ன ரீல்ஸ் எடுத்தாங்க, அப்படி அந்த பொண்ணு என்ன ரீல்ஸ் எடுத்து அவங்களுடைய சமூக வலைதள பக்கங்கள்ல பதிவிட்டாங்க, எதனால ஒரு ஆணுடைய உயிர் போச்சு அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கடந்த ஒரு வாரமா கேரளா மட்டும் இல்லாம இந்தியாவையே விரும்பி பார்க்க வச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் கேரளாவில தீபக் அப்படிங்கிறவருடைய மரண செய்தி. இந்த தீபக் யாரு, ஏன் அவர் இறந்து போனார் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். தீபக் கேரளாவின் கோழிக்கோடு மாவட்டத்துல கோழிக்கோடு உரிமம் கொண்டவர் தான் இந்த தீபக். இவர் ஒரு ஜவுளி நிறுவனத்துல வேலை பார்த்துட்டு இருக்கிறார். வேலை நிமித்தமா கோழிக்கோட்டுல இருந்து கண்ணூர் வரைக்கும் அவர் பஸ்ல போயிருக்கிறார். அப்படி அந்த பஸ்ல போகும்போது அந்த பஸ்ல பிரயாணம் பண்ண ஒரு பெண், அவங்க பேரு ஷிம்ஜிதா. இந்த ஷிம்ஜிதா பேசிக்காவே ஒரு யூடியூபர் பிளஸ் இன்ஸ்டாகிராம்ல ஒரு இன்ஃபுளுசரா இருக்காங்க. இன்ஸ்டாகிராம்ல நிறைய வீடியோஸ் போடுறது, அப்படி மக்கள் மத்தியில கொஞ்சம் செல்வாக்கு மிக்க ஒரு முகமா இருக்கக்கூடியவங்க தான் இந்த ஷிம்ஜிதா. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த பேருந்து பயணத்தின் போது தீபக் அவர் ஷிம்ஜிதா கிட்ட பயணப்படும் பொழுது பஸ்ல வச்சுட்டு அவங்க கிட்ட தப்பா நடந்துகிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ காட்சி வந்து அவங்களோட சமூக வலைதள பக்கங்கள்ல பதிவிடுறாங்க. அப்படி என்ன காட்சி அப்படின்னு பார்த்தா, ஷிம்ஜிதாவோட வலைதள பக்கங்கள்ல வந்த அந்த காணொலியை இந்த உலகமே பார்த்துச்சு, இந்தியாவே பார்த்துச்சு. அதுல என்ன பண்றாங்க அப்படின்னா, தீபக் ஷிம்ஜிதா கிட்ட பக்கத்துல போய் நின்னுட்டு அவங்களுடைய தேகத்துல உரசர மாதிரி நிக்கிறார். அப்படி ஒரு வீடியோ காட்சியை அவங்களுடைய பேஜ்ல அவங்க அப்லோட் பண்ணிருக்காங்க. ஆனா உண்மையிலேயே நடந்தது என்ன அப்படின்னு பார்த்தா அது வேற விஷயமா இருக்கு. ஷிம்ஜிதா அவங்க இயல்பாவே ஒரு மீடியா இன்ஃபுளுசரா இருக்கிறதுனால சின்ன சின்ன விஷயங்களையும் அவங்க வந்து ஒரு வீடியோ எடுத்து அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துலயும் யூடியூப் பக்கத்துலயும் அப்லோட் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர். இந்த தீபக் அப்படிங்கிறவரு யதார்த்தமா அந்த பஸ்ல போயிருக்காரு. அந்த பஸ்ல போயிருக்கும் போது கூட்ட நெரிசல்னாலேயோ இல்ல தவிர்க்க முடியாத ஏதோ ஒரு காரணத்தினாலேயோ அவங்க அருகாமையில் நிற்கக்கூடிய அந்த ஒரு சூழல் ஏற்படுது. அப்படி ஏற்படும் போதுதான் அவங்க மேல தெரிந்தோ தெரியாமலோ அவர் எடுத்திருக்கிறார். இந்த ஒரு சம்பவத்தை தான் இவங்க காணொலியா பதிவு பண்றாங்க. பதிவு பண்ணி அவங்களுடைய சோசியல் மீடியாவில் அவங்க அதை அப்லோட் பண்றாங்க. இதை அப்லோட் பண்ணதாக இந்த வீடியோ ஆயிரக்கணக்கான மக்கள் பாக்குறாங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் பார்த்துட்டு இந்த வீடியோவில் அவங்க சொல்ற மாதிரி, அந்த ஷிம்ஜிதா அப்படின்ற பெண் சொல்ற மாதிரி, இவர் வந்து ஒரு தப்பான பேர் வழி, பெண்களை வந்து இந்த மாதிரி தப்பான நோக்கத்துல இவரு இடிக்கிறாரு, தொடராரு, இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கிறாங்க நாட்டுல அப்படின்ற மாதிரிலாம் ஒரு வீடியோ வந்து அவங்க போஸ்ட் பண்றாங்க. இந்த வீடியோ போஸ்ட் பண்ண பிறகு சமூக வலைதளத்துல அவங்களோட பேஜ்ல வந்து நிறைய கமெண்ட்ஸ் வருது. இவெல்லாம் ஒரு மனுஷனா, இவெல்லாம் அக்கா தங்கச்சி கூட பிறக்கலையா, இவனுக்கு குடும்பம் இல்லையா, உலகத்துல பெண்கள் நடமாட முடியாதா, இப்படி எல்லாம் பண்றாங்களே, இவனெல்லாம் தூக்குல போடணும், இவனெல்லாம் சுட்டு போடணும், அப்படி இப்படின்னு சொல்லி அவனை பத்தி, அந்த தீபக்கை பத்தி நிறைய வசைப்பாடுகள்ல கமெண்ட்ஸ்ல சொல்றாங்க. இந்த வீடியோ 2 நாள் கழிச்சுதான் அந்த தீபக் அப்படிங்கிறவரோட கண்ணுல படுது. கண்ணுல பட்டு இந்த வீடியோ சிம்பிளா முடிஞ்சிடும் அப்படின்னு கூட அவர் நினைச்சிருக்கலாம். ஆனா 2 நாள் வரைக்கும் அவர் மிகப்பெரிய ஒரு மன உளைச்சல் இருந்திருக்கிறார். மன உளைச்சல் இருந்தது மட்டும் இல்ல, வீட்டுல யாருக்கிட்டையும் பேசல. அவருக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கு, மனைவி இருக்காங்க, அப்பா அம்மா இருக்காங்க. அந்த வீட்டுல அவர் மட்டும்தான் சம்பாதிக்கக்கூடிய ஒரு மனுஷனா இருந்திருக்காரு. அந்த குடும்பத்தையும் அவர் தான் பார்த்துட்டு இருந்திருக்காரு. இப்படி ஒரு பிரச்சனையை சோசியல் மீடியால அவருடைய முகத்தை வச்சு அவரோட வீடியோ வெளில வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவரால் அதை ஏற்றுக்க முடியல. மிகப்பெரிய மன உளைச்சல் இருக்கிறாரு. அந்த மன உளைச்சல் 2 நாள் கழிச்சு அவருடைய உயிரையே மாய்த்துக் கொள்கிற அளவுக்கு போயிருக்குது. இதுல நம்ம யார தவறு சொல்றது, யார் பக்கம் நிக்கிறோம் அப்படிங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. இந்த வீடியோவை பார்த்த உடனே பப்ளிக்கா இருக்கக்கூடிய நம்ம என்ன ரியாக்ட் பண்ணோம், அதாவது ஆடியன்ஸா இந்த வீடியோவை பார்த்த பார்வையாளர்கள், அவர் தான் தப்பு பண்ணாரு, அந்த தீபக் மனுஷனே கிடையாது, அவங்க ஒரு பொம்பளை பொறுக்கி, அவங்க பொம்பளைங்களை வந்து தவறுதெல்லாம் நடத்தக்கூடிய ஒரு பேர் வழி அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸ்ல வசை பண்ணாங்க. ஆனா இந்த சம்பவம் தெரிந்து அவர் தன் உயிரை மாய்த்து கொண்ட பிறகு அதே மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த பொண்ணு இதை வேற விதமா டீல் பண்ணிருக்கலாம், இந்த பொண்ணு ஏன் இதை போய் சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ண போச்சு, அப்படிதான் அந்த ஆள் பண்ணார்ல, அவர் செஞ்சது தப்பா கூட இருந்திருக்கலாம், நேரா போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கலாமே, அது ஒரு 2 தரப்பு குறைந்தபட்ச ஆட்கள் அவங்க குடும்பத்தோடய இந்த பொண்ணோடையுமே முடிஞ்சு போயிருக்குமே, இது எதுக்கு இவ்வளவு பெரிய விஷயமாக்கிறாங்க, அதனால ஒரு உயிரை போயிடுச்சு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வருத்தப்பட்டு நிறைய பேர் அந்த தீபக்கு ஆதரவாகவும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த வீடியோ தீபக்கு ஆதரவாவோ இல்ல ஷிம்ஜிதாவுக்கு ஆதரவாவோ இல்லை, இந்த சமூகத்துக்கு எதிரான ஒரு கேள்வியை எழுப்பக்கூடிய ஒரு வீடியோவை தான் இது நான் பதிவு பண்றேன். இந்த சமூகத்துக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்தோட தான் இந்த வீடியோவை நான் பதிவு பண்றேன். சோசியல் மீடியாவில் நிறைய பேர் இன்னைக்கு எந்த விஷயத்தெல்லாம் போஸ்ட் பண்றோம், எந்த விஷயத்தெல்லாம் போஸ்ட் பண்ணல அப்படின்னு இல்ல, சாப்பிட்றது முதற்கொண்டு குளிக்கிறது முதற்கொண்டு என்ன விஷயத்தெல்லாம் அவங்க சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணி அதன் மூலமா அவங்க லைக் ஷேர் வாங்க முடியுமோ அதைத்தான் அவங்க மெயினா பாக்குறாங்க. ஆனா ஒரு தனிப்பட்ட ஒரு நபருடைய அந்தரங்க வீடியோவா இருக்கட்டும் அல்லது இந்த மாதிரி சில சென்சிட்டிவான விஷயமா கூட இருக்கட்டும், ஆனா இதெல்லாம் எந்த அடிப்படையில பதிவு பண்றோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இந்த ஷிம்ஜிதாவை பத்தி நாம தப்பா சொல்லல. ஷிம்ஜிதா ஒருவேளை அந்த பேருந்து பயணத்தின் போது தீபக் அவருடைய நடவடிக்கையில
தப்பா இருக்கு, தப்பா நடந்துகிட்டாரு அப்படின்னா அவர் இறந்து போன பிறகு இந்த மக்கள் சொல்ற இதே கருத்தை தான் நாமளும் சொல்றோம். நேரடியா போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்திருக்கலாம், இல்ல அந்த பேருந்துல இருக்கக்கூடிய ஆண் நபர்கள்கிட்ட சொல்லி இவர் இந்த மாதிரி பண்றாரு, இவரை என்ன பண்றதுன்னு சொல்லி கேட்டிருக்கலாம், இல்ல அவரை வார்ன் பண்ணிருக்கலாம், இல்ல அந்த இடத்துலயே அந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்கலாம். சட்டம் என்ன செய்யுமோ அதை தாண்டி நம்மளால ஒரு தனி மனிதனால எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சிட முடியாது. போலீஸும் சட்டமும் எதுக்கு இருக்கு? போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாலே இந்த விஷயத்தை எவ்வளவு கேஷுவலா பேசி முடிச்சிருக்க முடியுமோ, அல்லது அதுக்குண்டான அவர் செஞ்சதுக்கு உண்டான தண்டனை என்னவோ அதை சட்டத்தின் உட்பட்டு அதை செஞ்சிருக்க முடியும். ஆனா அது அவங்க செய்யல. இவங்க சோசியல் மீடியாவில ஃபர்ஸ்ட் அவங்க Facebookல அதை அப்லோட் பண்றாங்க, அதன் பிறகு அவங்களுடைய யூடியூப் பக்கத்துல அதை அப்லோட் பண்றாங்க. அதன் மூலமா லைக் ஷேர் நிறைய இந்த வீடியோ வந்து வைரல் ஆக போகவும் அவங்க இன்னும் அதை தீவிரமா எல்லார்கிட்டையும் கொண்டு சொல்றதுக்கான வேலையை செஞ்சிருக்காங்க. ஆனா இன்னைக்கு நடந்தது என்ன தெரியுமா? அநியாயமா ஒரு உயிர் போயிடுச்சு. அவர் தப்பானவராகவே இருக்கட்டும், தீபக் தப்பான மனுஷனாவே இருக்கட்டும், பப்ளிக் பிளேஸ்ல பெண்கள் கிட்ட ஒரு தவறா நடந்துக்கிற ஒரு பேர் வழியா கூட இருக்கும், அதை சட்டப்படி தான் அவங்க கையாண்டிருக்கணும் அப்படிங்கிற ஒரு பார்வை இன்னைக்குதான் மக்கள் கிட்ட வந்து வருது. யாரு இதே தீபக் இந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துகிட்டாருன்னு சொல்லி யாரெல்லாம் கமெண்ட்ல வந்துட்டு அவனை சும்மா விடக்கூடாது, அவங்க எல்லாம் மனுஷனே கிடையாது அப்படின்னு சொன்னாங்களோ அதே மக்கள் இன்னைக்கு தீபக்கு வரிஞ்சு கட்டிக்கிட்டு தீபக்கோட மரணத்திற்கு சப்போர்ட்டா பேசிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ மூலமா நம்ம சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, தப்பு யார் பண்ணியிருந்தாலும் அதுக்குண்டான தண்டனையை காவல்துறையும் சட்டமும் நிச்சயமா செய்யும். அதை சட்டப்படியே கொண்டு போயிருந்தாங்கன்னா எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது. இன்னைக்கு தேவையில்லாம ஒரு உயிரும் போய் அந்த குடும்பமே நடுத்தர நிற்கிற அளவுக்கு இருக்குது. இதை தாண்டி அவருடைய மரணத்திற்கு பிறகும் மீடியாக்காரங்களும் பத்திரிகைக்காரங்களும் இந்த ஷிம்ஜிதாவை தொடர்பு கொண்டு அல்லது நேரடியா போயிட்டு அவங்க கிட்ட பேட்டி எடுக்கும் போது இவங்க சொன்ன ஒரு வார்த்தை, அவர் இறந்துட்டாருங்கிறதுக்காக அவர் செஞ்ச தப்பை வந்து நான் இல்லைன்னு சொல்ல முடியாது. பஸ்ல நாங்க பயணம் பண்ணும் பொழுது கூட்டமா இருந்த நேரத்திலையும் கூட்டம் இல்லாம சாதாரணமா இருந்த நேரத்திலையும் அவர் ஒரே மாதிரி தான் நடந்துகிட்டாரு. அதனால நான் எனக்கு எந்த மன வருத்தமும் இல்லை. அவர் செஞ்சது தப்பு, அதை நான் வெளியில கொண்டு வந்தேன், இந்த மக்களுக்கு தெரியப்படுத்தினேன், அதனால எனக்கு எந்த குற்ற உணர்வும் இல்ல அப்படின்ற மாதிரிதான் அவங்க மீடியா கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஷிம்ஜிதா செய்தது செய்யோ தவறும். இன்னைக்கு ஷிம்ஜிதா கைது செய்யப்பட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட அவர்கள் ஷிம்ஜிதா செஞ்சது ஒருவேளை சரியா இருந்தாலும் சட்டத்திற்கு உட்படாமல் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வெளியில கொண்டு வந்து ஒரு மனித உயிர் போவதற்கு இவர்தான் காரணமாக இருந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி கேரளாவில் இருக்கக்கூடிய மனித உரிமைகள் ஆணையம் தானாக முன் வந்து இந்த வழக்கை எடுத்து விசாரிச்சிட்டு இருக்கு. வடக்கு மண்டல காவல்துறை அதிகாரிக்கும் இந்த வழக்கை விசாரிச்சு ஒரு வாரத்துக்குள்ள டீடைல்ஸ் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உத்தரவும் போட்டிருக்கு. ஷிம்ஜிதா கைது செய்யப்பட்டிருக்காங்க. இந்த வீடியோ மூலமா நாம சொல்ல வர்றது, ரீல்ஸ் எடுக்குங்கிற மோகத்துல என்னென்னவோ வீடியோஸ் எடுத்துட்டு இருக்கிறோம். சமீபத்துல தமிழ்நாட்டுல இருந்த ஒரு விஷயம் இந்த உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சது. 4 இளைஞர்கள் சேர்ந்து ஒரு வடமாநிலத்து இளைஞரை அடிச்சு துன்புறுத்தி அதை ரீல்ஸா எடுத்து போட்டிருந்தாங்க. அந்த விஷயம் தமிழ்நாடு கவர்மெண்ட் மட்டும் இல்லாம இந்தியாவை திரும்பி பார்க்க வச்சது. ஒரு மிகப்பெரிய பிரச்சனைக்கு வழிவகுக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா எப்படியோ ஒரு காரணத்தை சொல்லி அந்த பிரச்சனைய சால்வ் பண்ணிட்டாங்க. பாதிக்கப்பட்ட அந்த நபரையே கூப்பிட்டு வந்து, நான் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருந்தேன், ஆனா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் நல்லா ஆயிட்டேன் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு வீடியோவை போட்டு அந்த பிரச்சனையை அதோட முடிச்சுட்டாங்க. இந்த ரீல்ஸ் எடுக்கிற மோகங்கிறது இன்னைக்கு இளைஞர்கள் மத்தியில ரொம்பவே அதிகமா வளர்ந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு கெட்ட பழக்கமா இருந்துட்டு, எங்க போறோம், எதை ரீல்ஸ் எடுக்கணும், எதை ரீல்ஸ் எடுக்க கூடாது அப்படிங்கிற அந்த ரீல்ஸ் எடுக்கிறதுல இருக்கக்கூடிய ஆபத்தை உணராமல் இன்னைக்கு ரீல்ஸ் மோகங்கிறது ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படுது. யாரோ 10 பேர் ஒரு 1000 பேர் கொடுக்குற லைக்குக்காகவும் கமெண்ட்ஸ்க்காகவும் ஆசைப்பட்டு தங்களுடைய வாழ்நாளையே வீணடிச்சுக்கிற ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு இருக்கிற இந்த இளைஞர் சமுதாயம் செஞ்சுக்கிட்டு இருக்குது. நம்ம நாளடைவில் பத்திரிகையில டிவியில பாக்குற மாதிரி ஓடுற ட்ரெயின்ல ரீல்ஸ் எடுத்து அருகாமையில் இருக்கக்கூடிய மின்கம்பத்துல தலையிடிச்சு விழுந்து மரணப்பட்டு போன இளைஞருடைய செய்தியை நம்ம பார்த்தோம். இப்படி நல்ல விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். அதே வரிசையில தான் இன்னைக்கு இந்த கேரளாவில் நடந்த சம்பவம். ஒரு நபர் தப்பு பண்ணாரு, அதை எப்படி டீல் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை கூட உணராம இதை சோசியல் மீடியால போட்டா நாம வைரல் ஆகும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த பெண்மணி செஞ்சிருக்காங்க அப்படின்னு தான் இன்னைக்கு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ பார்த்துக்கிற நீங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ரீல்ஸ் எடுத்து பேரும் புகழும் வாங்குறதை தாண்டி இந்த சமுதாயத்துல நீங்க என்னவா பார்க்கப்படுவீங்க அப்படிங்கறதையும் எல்லாரும் நினைச்சு பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். யாரோ 10 பேர் கொடுக்குற லைக்ஸுக்காகவும் கமெண்ட்ஸுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கையை உங்களுடைய சந்தோஷத்தை தொலைச்சிடாதீங்க. இந்த வீடியோ பத்தின உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. திஸ் இஸ் வாய்ஸ் ஆஃப் ஆனந்த். நன்றி, வணக்கம்.